என்ன வச்சு ஒருத்தங்க இப்படி எல்லாம் அரசியல் பண்ணா இப்படி ஒரு கொடுமையான சூழல் நிகழும் போது அதுக்கு நான் என்ன பிளான் பி வச்சிருப்பேன்? எல்லாரும் ஓடி போறதா? யாருமே ஒரு வீடியோ வெளியிடல, யாரும் ஒரு ட்வீட் பண்ணல, அந்த தாவேக்கு அலுவலகத்தை மூடிட்டாங்க. அப்ப அவ்வளவு பயம் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஒரு நடிகர் ஒரு தலைவராக மாறும்போது பொறுப்பும் பதவியும் அதிகமாகிறது. அப்போ நம்மை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை வழிநடத்தி கொள்கையுடன் கோட்பாட்டுடன் வழிநடத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த தப்புமே என் மேல இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோ வெளியிடுவது சரியா என்று நான் கேட்கிறேன். இருக்கிறவங்களுக்கெல்லாம் டார்ச்சர் பண்றது, அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஏன் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்குறேங்க. எங்க போனாலும் கூட்டம் வரும். அதனாலதான் விஜய் வெளியே வர முடியலன்னா, விஜய் எங்க வந்தாலும் கூட்டம் வர முடியும்னா இப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவில இது வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட்டம் கூடனதே இல்லையா? அங்கே இப்படிதான் டெத்து நடக்குதா? அப்ப அந்த கண்ட்ரோல் யார் எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணது நான் சரி ஓகே அடுத்த நாள் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது மூணாவது நாள் இப்படி ஒரு லெத்தாஜிக்கா வீடியோ வெளியிடும் போது அது மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்துகிறது. இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை மண்டை செதஞ்சு செத்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளோட இறப்பு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அப்படி ஒரு இறப்பு உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் அதை செய்வீர்களா? அப்படி பேச முடியுமா உங்களால? நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, தாவேகாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்கங்க. உங்களுடைய வார்த்தை இழந்த பல குடும்பங்களின் வலியை பிரதிபலித்திருக்க வேண்டும். அதை அது செய்யவில்லை. அதனால் தான் எனக்கு வலிக்கிறது. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரான நம்ம மகாவிஷ்ணு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம் சார். ஆக்சுவலாக கரூரில் அந்த சம்பவம் நடந்து 5 நாள் ஆச்சு. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அங்கே உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை என்னுடைய ஆழ்ந்த மனநிலையில் இது எப்படி நான் பார்க்குறேன் பர்சனலாக அப்படின்னா, இது நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாத ஒன்று. நிறைய பேர் அரசியல் சதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட முன்னாடியே இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒன்று, விஜய் கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்து செய்யப்பட்டது ஒன்று அப்படி நிறைய சொல்றாங்க. பட் இனிமேல் தான் தெரியும். இப்போ நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்றதுக்காக இப்போ நான் விஜய்க்கு எதிரானவனோ இல்லாட்டினா பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றது கிடையாது. மெயினா இதை நான் பேசணும்னு நினைத்ததற்குண்டான மாபெரும் காரணம் இன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மக்களுக்கு, குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு பொறுப்புணர்வை உணர்த்த வேண்டும். அது தெரியாம இன்னும் ரொம்ப பிளைண்டா நடந்த ஒரு சம்பவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இதை பற்றி பேச வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவை நான் எடுத்தேன். ஸோ இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு முக்கியமான காரணம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை விசாரிக்கிறதுக்கு விசாரணை குழு இருக்கு, கோர்ட் இருக்கு, தேவைப்பட்டா சிபிஐ விசாரிக்க போறாங்க, இல்ல சிபிசிஐடி விசாரிக்க போறாங்க. ஆனா விஜய் என்ற ஒருவர் அந்த இடத்தில் வராமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காது. அப்ப அடிப்படை பொறுப்பு என்ற தார்மீக அடிப்படையிலான பொறுப்பை நிச்சயமாக விஜய் அவர்கள் நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும். அதை அவர் எடுக்கவில்லை. இதுதான் நான் அடிப்படையாக இன்னும் கொஞ்சம் பெட்டரா இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேலும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாவே அரசியல் என்பது என்ன? மாபெரும் முதலைகள் வாழக்கூடிய இடம், சிங்கம், புலி, கரடிலாம் இருக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் கட்சியை பாத்தீங்கன்னா நீங்க எதிர்கொள்ளணும்னு நீங்க போகும்போது நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரீங்க, டைரக்டா அட்டாக் பண்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அட்டாக் பண்றீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்க அட்டாக் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு எதிரிகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கத்தான் செய்வார்கள். அப்போ ஒவ்வொரு முறை கூட்டம் கூடும்போதும் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால் என்னதான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாலும் நாம் ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க எத்தனை பேர் வருவாங்கன்றது எனக்கு தெரியணும். அதுவும் அது முதல் கூட்டம் அல்ல, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அப்போ அடிப்படையாக நான் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சு வச்சாதான் அப்ப இத்தனை பேர் வர்றதை வச்சு எவ்வளவு வேணாலும் சூழ்ச்சி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. இது கூட புரியாத தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்து நம்ம என்ன செய்வது? உடனிருப்பவர்கள் யாருமே அந்த ஸ்பாட் முடிஞ்சோடனே பொறுப்பேற்கல.
அவர் வந்து ரொம்ப மென்மையானவர், அதனால் வந்து விமானம் பிடித்து சென்று விட்டார். அந்த இடத்துல இருந்திருந்தால் இன்னும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். சரி, அப்ப அடுத்த நாளாவது அதற்குண்டான முயற்சிகள் இல்ல ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். எதுவுமே பண்ணல. 3 நாள் கழித்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புணர்வு என்பது இல்லை. இப்ப பாருங்க, ஒரு விஷயத்துக்கு இப்ப நான் பொறுப்பேற்கிறேன்னா போலீஸ் வந்து என் மேல கேஸை போட்டு தூக்குல ஒன்றும் போட போறது இல்லை. அப்படியே ஒரு தலைவன் தூக்கு மேடைக்கு சென்றாலும் தயார் நிலையில் இருக்கணுங்க. செய்த தவறிற்கு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில் வந்து இருக்க வேண்டும். அதாவது விஜய் அவர்கள் தான் இந்த அத்தனை கொலைகளுக்கும் காரணம் என்று நான் வந்து கூறவில்லை. அந்த தைரியம் இருக்க வேண்டும். இறைவன் இருக்கிறார், நான் தவறு செய்யவில்லை, இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் உடன் தான் நான் இருப்பேன் அப்படின்னா இப்ப என்னங்க நடந்திருக்க போகுது? அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இவரை வைத்து அரசியல் பண்றாங்கன்னு இவர் சொல்ற மாதிரி, அப்ப என்னை வச்சு ஒருத்தங்க இப்படி எல்லாம் அரசியல் பண்ணா இப்படி ஒரு கொடுமையான சூழல் நிகழும் போது அதுக்கு நான் என்ன பிளான் பி வச்சிருப்பேன்? எல்லாரும் ஓடி போறதா? யாருமே ஒரு வீடியோ வெளியிடல, யாரும் ஒரு ட்வீட் பண்ணல, அந்த தாவேக்கு அலுவலகத்தை மூடிட்டாங்க. அப்ப அவ்வளவு பயம் இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் என்று வந்து நான் கேட்கிறேன். சார், நீங்க வந்து ஒரு விஜய் ரசிகர் இருந்தாலுமே இப்போ விஜய் இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது காரணம் சார் என்ன சார்? உண்மையாகவே நான் வந்து விஜய் அவர்களுடைய படம் நான் சொல்றது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாதப்ப பைக்ல எல்லாம் மைசூர் கிளம்பி போயிருக்கேன். திருப்பூர்ல இருந்து மைசூருக்கு பைக்ல போயிருக்கேன். திருப்பூர்ல இருந்து பாலக்காடு, கேரளா, திருவாண்டம் வரைக்கும் எல்லாம் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். பைக்லயே போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவு ஒரு விஜய் ரசிகனாக இருந்திருக்கேன். விஜயை நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்யும் போது விஜய் ரசிகனாக ஸ்கூல் டைம்ல எல்லாம் வெளியில சண்டை போட்டு கட்டி பிடிச்செல்லாம் உருண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஜய் ரசிகன், விஜய் வெறியன், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நடிகர் வந்து ஒரு தலைவராக மாறும்போது பொறுப்பும் பதவியும் அதிகமாகிறது. அப்போ நம்மை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை வழிநடத்தி கொள்கையுடன் கோட்பாட்டுடன் வழிநடத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த தப்புமே என் மேல இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோ வெளியிடுவது சரியா என்று நான் கேட்கிறேன். அவர் மனமுடைந்து இல்லைங்க, இப்போ அரசாங்கத்து சைடு அவர் தவறு சொல்றாரு, அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பாதி நானும் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொன்னா என்னன்னு வந்து கேட்கிறேன். நடக்கக்கூடாதது நடந்துருச்சுன்னு வார்த்தை யூஸ் பண்றதுக்கும் அதுக்கு பதிலா நான் அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்தவில்லை என்றால் அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது. ஸோ அதற்கு முதல் காரணம், முதல் பொறுப்பு நானே ஏற்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் அனைவரும் உங்களுக்கு இன்னும் தைரியமா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸே இப்ப பயந்து ஓடுறாங்க. இவருக்கு ஸ்ட்ராங்கா நின்னோம் அப்படின்னா இவரு ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாருன்னு சொல்லி சப்போர்ட்டர்ஸே பயப்பட வைக்கக்கூடிய தன்மையாக தாவேகாவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க. முதல்ல அங்கிருந்து கிளம்புனதே தப்பு. சரி, அவர் அங்க இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, பக்கத்து ஊருக்கு ஏதாவது போயிட்டு தாவேகாவோட நிர்வாகிகளை போய் அந்த சூழ்நிலையை போய் நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணல. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த மாதிரியான தவறுகள் கண்டினியூவா நடக்கும்போது இது வந்து ஒரு தலைவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். தன்னை வைத்து என்னதான் அஜெண்டா படி எழுதி கொடுத்தது படி ஒவ்வொரு விஷயமும் இவர் பண்ணா கூட ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல ஒரு தலைவன் தான் ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும். என்னதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குனாலும் இல்லைனாலும், நமக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருந்தாலும் அவங்க சொல்றதை மட்டுமே நம்பி 100% நாம் அரசியல் செய்துவிட முடியாது. இதை வந்து விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்துலலாம் நம்ம மான மரியாதைக்கு தான் அவங்க வந்து வேட்டு வைக்கிறாங்கன்னு தெரியுது. அதுக்கு தான் நம்மளோட இமேஜை காலி பண்றதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்றாங்கன்னு அவர் தெரியுதுன்னு அவர் நினைக்கிறாருன்னா அதை வந்து அவர் சேவ் பண்றதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னரே வந்து அவர் எடுத்திருக்க வேண்டும். இன்னொன்று, விஜய் அவர்கள் செய்வதில் எனக்கு பிடிக்காது, உடன்பாடு இல்லாத ஒரு மாபெரும் விஷயம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட இடங்கள் இதுக்கு முன்னாடி கூட்டம் நடத்திருக்க, எல்லா இடங்கள்லையும் கூட்ட நெரிசலினால் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார்கள். பிரபஞ்சம் முன்னரே அவருக்கு காட்டி இருக்கிறது. சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வரும்போதே எப்படி வந்து இவர் அதை வந்து ஃபாலோ பண்ணாம வந்து இருக்கிறார்? இங்கெல்லாம் நடக்கல, இங்க மட்டும் நடந்துருச்சுன்னா அப்படின்னா அங்கேயும் நடக்கும்னு எதிர்பார்க்கிறாரு அவரு. எல்லா கூட்டங்களிலுமே அந்த பிரச்சாரங்கள் மற்றும் அந்த மாநாடுகள் வரக்கூடிய வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் 1 டெத் 2 டெத் ஆயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ இதுக்கு ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்தாரா, வருத்தம் தெரிவித்தாரா? இந்த மாதிரி என்னோட கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் அதை வந்து பேச மாட்டாரு? இன்னும் வந்து வெளிப்படையா சொல்றேன், இன்னும் வந்து தான் ஒரு ஆக்டர் அப்படின்ற ஃபீல்லே இருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு காரணத்தினாலதான் சொல்றேன், தலைவன் என்பது வேறு. இப்போ உங்களுக்கு இதை எப்படி வந்து நான் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, என்னை நம்பி ஒரு 20-30 லட்சம் பேர் இல்லை ஒரு 1.5 கோடி பேருக்கு மேல இருக்க, இப்போ 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேல இருக்கக்கூடிய கழகம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து நீங்க சொல்றீங்க. அத்தனை பேர் வழி நடத்த வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அப்படி ஒரு நீங்க வண்டியில போறீங்க, ஒரு டூ வீலர்ல உங்களுடைய தொண்டன், உங்க ரசிகன் வந்து, அவனை நான் தொண்டன் சொல்ல மாட்டேன், ரசிகன் தான். தொண்டன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. தொண்டன் அப்படின்னா தொண்டு செய்பவன் தான் தொண்டன். இருக்கிறவனுக்கெல்லாம் டார்ச்சர் பண்றது, அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஏன் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்குறேங்க. எங்க போனாலும் கூட்டம் வரும். அதனாலதான் விஜய் வந்து வெளியே வர முடியலன்னா
விஜய் எங்க வந்தாலும் கூட்டம் வர முடியும்னா இப்ப தமிழ்நாட்டுல இந்தியால இது வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட்டம் கூடினதே இல்லையா? அங்கே இப்படிதான் டெத்து நடக்குதா? அப்ப அந்த கண்ட்ரோல் யார் எடுத்துக்கணும்னு நான் கேட்கறேன். இல்ல நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணோம், பேப்பர்ல கொடுத்தோம், நாங்க வந்து அறிக்கையை வெளியிட்டோம்னா அறிக்கையை ஒருத்தன் படிச்சு பாக்குறதுக்கும் படிக்க தெரியாதவன் எப்படி புரிஞ்சுப்பான்? நிறைய படிக்க தெரியாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய கட்சி மாநாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப விஜய் ஆகியவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குரல் பதிவு வந்து சொல்லணும். அவர் முதல் ரொம்ப ஷையா இருக்காருங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, வெளியே அவருடைய வேலைகளுக்கு வெளியே போறாரு, அவசியத்துக்கு மட்டும் இயங்குறாரு. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணது நான் தான். தைரியமா இருக்கு, ஒன்னாகாது. நான் தைரியமா இருக்குன்னா அவர் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, சுச்சுவேஷன்ஸை பார்த்து தைரியமா அந்த நான் சரி ஓகே அடுத்த நாள் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது மூணாவது நாள் வந்து இப்படி ஒரு லெத்தாஜிக்கா வீடியோ வெளியிடும் போது அது வந்து மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்திக்கிறது. எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து பொறுப்பு ஏற்காமல் இருக்க முடியும்? இருந்தாலும் சார் அவர் அந்த வீடியோவில் கூட சொல்லும்போது கூட வந்து சிஎம் சார் என்ன பழிவாங்க நினைச்சீங்கன்னா நான் வீட்டில் இருப்பேன், அலுவலகத்துல இருந்துங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அந்த ஹீரோயிசம் காட்டக்கூடாதுங்க. என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதை அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பேசக்கூடாது. உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை. நீங்க இதை இன்னும் கொஞ்சம் ராஜதந்திரத்துடன் கையாண்டு இருக்கலாம். நீங்க பண்றதே அரசியல், அது உங்களை வச்சு பெரிய லெவல்ல சூழ்ச்சி நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்குது. அப்படின்றப்போ அதுக்கு மிக தெளிவாக விளக்கத்துடன் பதில் கொடுக்க வேண்டும். நீ இந்த நேரத்துல வந்து இப்போ தாவேகா அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாட்டம் வந்து நடத்திருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் தான். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நியூஸ் வந்தா நம்ம இமேஜ் கெடுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த பொறுப்புணர்வுடன் அல்லவா பதில் அளிக்கணும். தாவேகாவை பத்தி யார் விமர்சனம் பண்ணாலும் அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறது, ஹர்ட் பண்ற மாதிரி வந்து பேசுறது, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசுறது, கொச்சை வார்த்தைகளை பேசுறது, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கே தயார் நிலையில் இல்லைன்னா எப்படி? ஒரு நல்ல விமர்சனம் தான் நம்மை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதாவது வெறுப்பான விமர்சனங்களை நாம் புறந்தள்ளி விடலாம், ஆரோக்கியமான விமர்சனங்களை நாம் எடுத்துக்கொள்ளத்தானே வேண்டும். அதை வந்து செய்வதற்கு தாவேகா தவறுகிறது என்று நான் வந்து கருதுகிறேன். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்பவுமே வந்து விஜய் மேல தப்பே இல்லாதன்ற மாதிரிலாம் சார் எல்லாருமே வீடியோ வெளியிடுறாங்க. அப்போ அந்த தலைவன் எப்போ முதல்ல பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அப்போ ஓகே இப்படி பொறுப்பேற்கணும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா அவர் இருப்பார். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய். நானும் சொல்றேங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தாங்க. அதனால தாங்க இவ்வளவு தூரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த இன்டர்வியூட எண்ட்லயும் சொல்றேன் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். இதெல்லாம் மாத்தினா தான் நீங்க களத்துல நிக்க முடியும். நீங்க இந்த ஒரு சூழ்நிலையவே சமாளிக்க முடியல அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய வியூகம்லாம் வகுப்பாங்க. நீங்க இருக்கிறது வந்து நாட்டை ஆள்றது. போய் வரலாற்றை வந்து எடுத்து பாருங்க. இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க ராஜகுருக்களை வைத்து தந்திரம் செய்தார்கள். மகாபாரதம் ராமாயணம் நடந்த ஒரு பூமி இது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும்போது வெறும் மாசான மூமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து சோசியல் மீடியா வைத்து மட்டும் இப்பேற்பட்ட கூட்டத்தை கட்டமைத்து செல்வது என்பது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஓட்டு விழலாம், நீங்கள் சிஎம் கூட ஆகுங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா அப்ப இன்னும் அதிக பொறுப்புணர்வு உங்க கையில இருக்கும். இப்படி வந்து ரசிகர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது பல உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸ்பாட்ல இருந்தவங்களுக்கு தெரியும். கீழே ஒரு ரசிகர் மேலே ஏறி மரத்து கிளை உடைந்து கீழே விழுந்து ஒரு அம்மாவோட வயிற்றுல குத்தி குடல் வெளியே வந்து இறந்துட்டாங்க. இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை மண்டை செதஞ்சு செத்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்களோட இறப்பு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அப்படி ஒரு இறப்பு உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் அதை செய்வீர்களா? அப்படி பேச முடியுமா உங்களால? துக்கம் நடந்து இன்னும் 18வது நாள் கருமாதி முடியல, 5வது நாள் ஆயுத பூஜை கொண்டாட்டம் தேவையா? இதுக்கு ஆதரவு பண்ணி வேற நீங்க போஸ்ட் போடுவீங்களா? இல்லை சார், அவர் வந்து ஏற்கனவே எல்லா மேடைகளும் சரி, எல்லா கூட்டத்திலையும் சரி, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிறவங்க யாருமே வராதீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்களே சார். இதே மாரி மக்கள் வரும்போது மக்கள் சைடுமே நம்ம பார்க்க. அப்ப என்ன பண்ணணும்? ஏன் ரோட் ஷோ பண்றீங்க? சரி, இத்தனை தூரம் சொல்லியும் உங்க மேல இருக்கிற ஆசையில வர்றாங்கன்னு தெரியும். உங்க பலம் உங்களுக்கு தெரியணும். உங்க பலம் உங்களுக்கு தெரியலனாலும் உங்க பலவீனம் தெரியணும். அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. அப்ப என்ன, அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்க பண்றதை விட ஃப்ரீயான இடத்துல நீ கிட்டத்தட்ட விஜய் வருகிறார் என்றாலே மாநாடு தான். கரூரை சேர்ந்த நீதிபதி சொல்றாருன்னா அவர் பெருமையா சொல்ல, நீங்க வந்தா அவ்வளவு கூட்டம் கூடுங்க, அதுக்கு உண்டான உபகரணங்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிற. புரிஞ்சுக்குங்க. 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்குறீங்க, 60,000 பேர் வந்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய பீப்புளை வந்து கேட்கலாம், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறேன். இருந்தாலுமே சார் அங்கே இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், தாவகேவனார் ஆகட்டும், செந்தில் பாலாஜியோட சதி கரூரில் நடக்கிறனால அவர் கூட்டத்தை வந்து கலைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே சார். இன்னும் அதுக்கு உண்டான விசாரணை எதுவும் முடிவுக்கு வரல. நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருந்தால் அவர் வந்து சிறைக்கு போகட்டும்,
விஜய் குற்றம் செய்திருந்தால் விஜய் அவர்கள் வந்து சிறைக்கு போகட்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றும் சிறைக்கு செல்லாத ஆள் கிடையாது. ஒரு வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்து அந்த அனுபவத்தை பார்த்து வந்தவர் தான். நானும் ஒன்றும் சிறைக்கு செல்லாதவன் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தபோது பக்கத்திலேயே அந்த ஒரு ப்ராப்ளம்ல நானும் சிறையில் இருந்தவன் தான். இப்ப சிறையில் இருந்து இப்ப வெளியே வந்தோடனே இப்ப என்ன எனக்கு என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சா, என் லைஃபே முடிஞ்சிருச்சா, நான் நாசமா போயிட்டேன்னா, வீணா போயிட்டேன்னா, தலைவனுக்கு தைரியம் இருக்க வேண்டும் முதலில் உள்ளே செல்வதற்கு. உண்மையாவே விஜய் அவர்களுக்கும் தாவேக்காக்கும் அரசியல் தெரியுதுன்னா களத்துல அவர் நின்றுப்பார். ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணா அது எதிர் விளைவுகளை தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதனால் நிச்சயமாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை சரியா பயன்படுத்தி இருக்கலாம், அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. சார் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் வந்து 2 நாட்களாக வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதை பொறுத்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்களே சார். நீ மட்டும் என்ன பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சு வந்தானே அப்படின்ற மாதிரி விமர்சனம் உங்கள் மேலேயும் வைக்கப்படுதே சார். யாரு பயந்து ஓடி ஒளிஞ்சது? உங்களை தான் சார், உங்களை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏங்க அந்த டைம்ல இந்த டைம்லயே இவ்வளோ பிஸியாக இருக்கேன். அப்போ அந்த டைம்லாம் அதான் காலையில் ஒரு நாடு சாயந்தரம் ஒரு நாடு அந்த மாதிரி. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல ப்ராப்ளம் நடக்குன்னா நான் அன்னைக்கு நைட்டே ஆஸ்திரேலியா போயிட்டேன். அது ஓடி ஒளிகிறதா? சரி, ஓடி ஒளிஞ்சா நான் டெய்லி எதுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு வீடியோ போடுறேன் இன்னைக்கு. அப்போ அந்த ப்ராப்ளம் நடந்தவொடனே மறுபடியும் தேடி தானே வரேன். இப்போ நான் வந்துட்டேன், அதனால விஜய் அவர்களை நீங்களும் அப்படி வர வேணும். அப்படி பேசுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு என்ன சொன்னாலும் முதல்ல ஒருத்தர் என்ன இன்டென்ஷன்ல விஜய் அவர்களை பேசுகிறான் என்று பார்க்க வேண்டும். என்ன இன்டென்ஷன்ல பேசுறான், எதுக்காக பேசுறான், அவனுடைய நோக்கம் என்ன, அவர் நல்லா இருக்கணும்ன்றதுனால தான் பேசுறேன். அவரை நம்பி இத்தனை ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றப்ப அது மிகப்பெரிய உயிர் சேதத்தை நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதனால இப்ப இந்த நேரத்துல இந்த விமர்சனத்தை நம்ம வைக்கல அப்படின்னா இந்த தவறுகளை தொடர்ந்து செய்வார்கள். அந்த தவறு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து இதை சொல்றேன். அதனால தயவு செய்து அப்பேற்பட்ட டிவிகே ரசிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தைரியத்தை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் என்று நான் கூறுகிறேன். ஓகே சார். சார் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அதாவது அந்த குடும்பத்தில் ஒரு இறப்பு இருந்திருந்தா நீ அது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இந்த குழந்தை இறந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது விஜய் மேலாம் தப்பு கிடையாது, கட்டுக் கொடுக்காத கூட்டம் வர்றதுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்ன்ற மாதிரி அவங்க வாதம் வைக்கிறாங்களே சார். பிள்ளை இழந்த அம்மாவே அது அவங்களோட பெருந்தன்மை. நான் அவங்களை ஒண்ணுமே சொல்லல. ஒரு தலைவனாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவங்க பெருந்தன்மையை அவங்க காட்டிட்டாங்க. உங்க பெருந்தன்மையை நீங்க எந்த இடத்துல காட்டினீங்க? 20 லட்சம் வந்து இழப்பீடு அறிவிப்பது மட்டும் அது ஒரு மிகச்சரியா விஷயம். நான் இன்னும் விஜய் அவர்களை சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்கள் தாய் சோபா சந்திரசேகர் அவர்களோ, திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களோ, உங்களது தகப்பன் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களோ, அல்லது வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் மனைவி உங்கள் சங்கீதா அவர்களோ, இல்ல சஞ்சயா திரு சஞ்சய் அவர்களோ அந்த கூட்டத்துல காலையில 12 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நீங்க வர்றது, அந்த இடத்துல அதே கூட்டத்துல நின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இவ்வளவுதான் என் கேள்வி. வரும்போது எல்லாமே கூட்டம் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? ஏன்னா தண்ணி இல்ல, வெயில். நான் சினிமால இருந்தா எனக்கு தெரியும். 5 மணி ஷூட்டிங்னா 4 மணிக்கு ஸ்பாட்ல இருப்பாரு. காலையில டபுள் கால் ஷீட்னா டபுள் கால் ஷீட் கரெக்டா போவாரு. ஒரு மிஸ்டேக் இருக்கு, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு. அரசியல்ல மட்டும் ஏன் அந்த பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றது இல்ல? அப்ப தவறாக கைட் பண்றாங்க. அவங்களுக்கு மாஸ்க் காட்டணும், அவருடைய பலம் தான் கூட்டம். அந்த கூட்டமே பலவீனமாக வந்து முடிந்து விட்டு அதை ஹேண்டில் பண்ணணும். நீ அதை ஹேண்டில் பண்ணலன்னா மிகப்பெரிய நெகட்டிவான விளைவுகளை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தலைவன் தவறு செய்யும் போது கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை சுட்டி காட்டணும். அப்பதான் அந்த விமர்சனத்தினை சரி செய்து கொண்டு முன்னேற முடியும். அதை விட்டுட்டு அவர் பண்றது தப்பு தான் சொல்லி ஈயடிச்சாங்காப்பி பண்ணிட்டு இருந்தா இது வந்து நிச்சயமான ஆரோக்கியமான எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தாது. உடனே நீங்க கேட்கலாம், 50 வருடம் வந்து அப்ப ஆரோக்கியமா வந்து தமிழ்நாடு வந்து இருந்ததுன்னு. தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் வேலை தேடி வராங்க. அப்ப இந்தியா வந்து வணிகத்துல குறிப்பா தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அது மாற்று கருத்து இல்லை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சமாவது கல்வி அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு பேசுவது, எமோஷனல் கனெக்டோட பேசுறது, எத்திக்ஸோட பேசுறது, பிற உயிர்களின் நலன் கருதி பேசுவது, வள்ளலார் சொன்னது போல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிறார். அந்த கருணை உணர்வுடன் பேசுவது அவசியம். நீங்க விக்கு வச்சுட்டு பேசுங்க, நீங்க விக்கு இல்லாம பேசுங்க, மேக்கப் போட்டு பேசுங்க, மேக்கப் இல்லாம பேசுங்க, மைக்கு மாட்டிட்டு பேசுங்க, மைக்கு மாட்டாம பேசுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய வார்த்தை இழந்த பல குடும்பங்களின் வலியை பிரதிபலித்திருக்க வேண்டும். அதை அது செய்யவில்லை. அதனால் தான் எனக்கு வலிக்கிறது. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை நம்பி பல லட்சம் பேர் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேசுறேன். நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்கங்க. சினிமா அல்ல, அரசியல் களம் சினிமா அல்ல. மாஸ் காட்டலாம், மாஸ் மூமெண்ட்ஸ் காட்டலாம், தப்பு இல்லை. எங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு இருக்கணும்ன்ற சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், அடுத்து ஆதவ் அர்ஜுனா, இவங்க மேலே தான் கேஸை போட்டு அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுறது தனிப்படையில் அமைக்கிறாங்களோ வழியோ விஜய் அவர்கள் மேலே எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்களே சார். அப்போ கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது தானே?
இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல இப்ப கேஸ் போட்டா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது விஜய் தான் பாத்துக்க போறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. இவர்கள் 3 பேரும் முதலில் ஏன் ஓடி ஒளிந்தார்கள்? சொன்ன மாதிரி விஜய் போகலனா கூட இவங்க 3 பேர் அங்க போயிருக்கலாம். இல்ல எங்களுக்கு பயமா இருந்தது, சுச்சுவேஷன் சரியில்லை, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, என்னவா வேணாலும் காரணமா இருக்கட்டும். ஒரு பெரிய விஷயம் டிராஜடி நடக்கும்போது அந்த இடத்தில் பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பாளர்கள் எங்கே? ஏன் காணாமல் போனார்கள்? சரி, விஜய் வந்தா கூட்டம் கூடுனா நான் கேட்கிறேன், விஜய் வந்தாவே கூட்டம் கூடு, விஜய் வந்தாவே கூட்டம் கூடுனா அவர் என்ன சமூக விரோதியா இல்ல வேற எதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா? அவரு எங்க வந்தாலும் கூட்டம் கூடி அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம உயிரிழப்பு நடக்குன்னு யாருங்க அவரு? அவர் அப்புறம் அப்படிப்பட்டவர் ஏங்க அரசியலுக்கு வரணும்னு நான் கேட்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்தால் முதலில் சந்தோஷப்பட போவது நான் தான். அவர் சிஎம் ஆனா மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்பட போறேன் நான் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது ஒரு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கும்போது வழிநடத்த வேண்டிய கடமை. இதே மனநிலையில் சினிமா மனநிலையிலேயே போனா, சினிமா மனநிலை என்றது வேற, புரிஞ்சுக்கங்க. தலைவனுடைய மனநிலை என்பது வேற, கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கங்க. தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடிய மெழுகுவர்த்தியாக இருக்க வேண்டும். பிரைவேட் ஜெட்ல வந்துட்டு, கேரவன்ல வந்துட்டு, ஏசி ரூம்ல வந்துட்டு, 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு, டைமுக்கு வந்துட்டு, இப்போ வெளியே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி இருந்தே அவர் லைட் போட்டு வரலாம். மொத்தத்தையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து நடுவில் வந்து லைட் போடுறாருன்னா, ஒரு செகண்ட் விஜயை பார்த்தா போயிருப்பாங்க. கூட்டம் கலைந்து போயிருக்கும். அதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லையே. ஏன்? சூழ்ச்சியாவே இருக்கட்டும், சதியாவே இருக்கட்டும், சரி இப்படி நடந்தா இதை நம் எப்படி நமக்கு சாதகமாகவும் மக்களுக்கு சாதகமாகவும் மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் அமைத்து கொள்ளணுன்றதுக்கு உண்டான அந்த வியூகத்தை நீங்கள் ஏன் வகுக்கவில்லை? எல்லாம் திருத்திக்கங்கன்ற. சார் அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ வந்து சடனாக டெல்லிக்கு போகிறதெல்லாம் கேள்விப்படுறேன் சார். அவர் போட்ட அந்த ட்வீட்டு, அதாவது ஜென்சி அதை வந்து ஒரு இது பண்ற மாதிரி, இன்டியூஸ் பண்ற மாதிரிலாம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. மிகவும் தவறான அணுகுமுறை அது. அப்படிலாம் வந்து கலவரம் அவர் வந்து புரட்சியை தூண்டல, அதுக்கு பேர் கலவரத்தை தூண்டுறது. கலவரம் வந்ததுன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும், சேதங்கள் ஏற்படும், உயிரிழப்புகள் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல வருடங்கள் ஆகும். இலங்கையிலலாம் அந்த பாதிப்பு ஏற்பட்டப்ப இலங்கை இன்னும் மீண்டு வராமல் இருக்கிறது. நேபாளம் மிகப்பெரிய மோசமான நிலையில் இருக்கிறது. ஜனநாயக முறையில் போரை எதிர்கொள்ள வேண்டும். ஏன் பாஜகவுக்கு தெரியாதா? ஆட்சியை கவுருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் வச்சு கவர்னர் வச்சு ஆட்சி கவுருக்கு எவ்வளவு நேரம்? ஏன் அதை அவங்க பண்றது இல்லை? ஜனநாயக முறையில் போரை எதிர்கொள்ள வேண்டும். இளைஞர்களை தூண்டிவிட்டு அவர்களது எதிர்காலத்தை பற்றி துளி கூட சிந்தனை இல்லாமல் ஒரு தாய் தந்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தான் புள்ள போய் போராட்ட காலத்துல உயிரை விட்டான்றதை ஒரு அப்பா அம்மாவால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப எப்படி அதை நீங்க ட்வீட்டா போடுறீங்க? அதை எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க? ஒவ்வொரு மனசுல இருக்கிறது தான் மனசுல இருந்தாலும் ஒரு சில விஷயத்த பேசக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னா அப்புறம் எதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள், அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, அப்புறம் எதுக்கு நீதிபதி, அப்புறம் எதுக்கு வக்கீல்? நீங்களே நாட்டை நடத்தீங்கன்னு வேணா எல்லா அரசாங்கமும் ஒரு நாள் இயங்காம இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா நாட்டுல? ஏன்னா ஒரு நைட்டு மட்டும் நான் போலீஸை நம்ம அசோக் நகர் ஏரியால மட்டும் வர வேணாம்னு சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா அசோக் நகர்ல? நீங்க என்ன நடக்கும்? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசுங்க. கவர்மெண்ட் இப்ப விஜய் இத்தனை வருடமாக 200-300 வருஷமா இருந்து நடந்து வரக்கூடிய நடைமுறையை என்ன விஜய் அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனா ஒரு நைட்ல இப்படின்னு மாத்திடுறதுக்குள்ள? அப்ப அவ சிஸ்டத்து கூட சண்டை போடுறாரு. அப்ப டிப்ளமசி ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிஸ்டத்து கூட சண்டை போடும் போது நீங்க தனி மனிதனிடம் மோதவில்லை. நீங்க மோதுவது திமுகவையோ அதிமுகவையோ பிஜேபியோ அல்ல. நீங்க சிஸ்டத்து கூட மோதுறீங்க. சிஸ்டத்து கூட மோதும் போது ரொம்ப கவனமா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகி நிற்கும். புரியுது. சரி, இப்போ ஆளுங்கட்சியா திமுக இருக்காங்க, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக, இவங்க இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு அரசியலா எடுத்து கொண்டு போகலையே சார். எடப்பாடி அவர்களோட அமைதியா பேசிட்டு விட்டாரு. எடப்பாடி அவர்கள் நேற்று கூட ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அவர் என்னங்க, இவர் கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கணும், இவர் பண்றது சரியில்லைன்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன், பாஜகவுமே முழுக்க விஜய் அவர்கள் செய்த தவறே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அவர் செய்த தவறுகளையும் நிச்சயமாக பேச வேண்டும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், விஜய் எப்படியும் தொடர்ந்து அரசியல் பண்ணத்தான் போறாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தடுத்த கட்ட போகதான் போறாரு. அப்போ ஒவ்வொரு டைம் ஸ்டாம்பை நீங்க தாண்டும் போது அதை ரொம்ப ஜென்யூனா, எத்திக்கலா, ரொம்ப பிரேவரியா நீங்க மூவ் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுடைய பாஸ்ட் டென்ஸை வச்சு உங்களை எதிர்காலத்தை ஈஸியாக அழிச்சிருவாங்க. சரி, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்தியாவில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, சைனாக்காரை விட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு. அதே மாதிரி விஜய் சம்பந்தம் இந்த மாதிரி விஷயங்களுமே அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்களே சார், என்ன காரணத்துக்காக? தமிழ்நாட்டினுடைய மானம் சந்தி சிரிக்கிறது என்ற அர்த்தம். ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல ஒரு பேட்டியில, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னதுல, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா சீனா குரல் கொடுக்கும். இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனைக்கா சீனா குரல் கொடுத்துருக்கா? இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்குறாங்க? இஷ்யூ அவ்வளவு பெரிய இஷ்யூ. இது யார் செய்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படத்தான் வேண்டும். அதே சமயத்துல தலைவனுக்கு உண்டான பொறுப்பு என்ன என்பதை விஜய் அவர்கள் உணர வேண்டும்.
ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தீங்க. இப்போ இந்த அளவுக்கு இறங்கி அரசியல் பேசுறதுக்கு காரணம் என்ன சார்? அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அரசியல் அறிவு மக்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னை சார்ந்தவர்களுக்கும் அரசியலை பற்றி இன்னும் ஒரு சில புரிதல் இல்லாதவர்களுக்கும் என் பார்வையில் இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பேசணும்னு நினைக்கிறேனே தவிர, இதை பயன்படுத்தி நாளைக்கு நான் அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும், இல்ல பாஜகவில் போய் இணைந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க வேண்டும், அப்புறம் ஒரு எம்பி சீட்டு வாங்க வேண்டும். நான் எம்பி சீட்டெல்லாம் வாங்குறதா இருந்தா இப்ப நினைச்சாலுமே என்னால வாங்க முடியாது. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா வாட் ஐம் டூயிங். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையாகவே ஒருத்தன் வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இயங்குகிறான் என்றால் பாஜக எம்பி சீட் இல்ல, பிரதமர் பதவியே கொடுப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது பெரிய எக்ஸாம்பிள். இப்ப நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக திருப்பூரை சார்ந்தவர் இன்னைக்கு வைஸ் பிரசிடென்டா உட்கார வச்சிருக்காங்க. நான் உண்மையாக மக்களுக்காக நின்றவன், உண்மையாக மக்களுக்காக இறங்கி போராடியவன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா சிறைக்கு சென்று வந்தவன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என் நோக்கம் அதல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அரசியலுக்கு போனாலும் இதே டிக்கெட் தான் போட போறேன், இதே கார்ல தான் போக போறேன், இதே வீட்டில் தான் படுத்துங்க போறேன். என்ன இப்ப ஆன்மீகம் பரம்பொருள் பேசுறது, இதுக்கப்புறம் வந்து பிஜேபின்னு பேசுங்க, அவ்வளவுதானே. என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது? ஆனா இத்தனை நாள் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்காம அது ஏன் திடீர்னு இப்ப மட்டும் அரசியல் இவ்வளவு அழகா இறங்கி பேசுறீங்க? கொஞ்சம் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், ஃப்ரீயா இருக்கேன். முன்னாடி டெய்லி யூடியூப்ல வீடியோ போடணும், இப்ப சேனல் இல்ல. ஸோ அதனால ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது அவசியம் என்று இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஆன்மீகத்தை இயக்குறதே அரசியல் தான். அரசியல் இன்னைக்கு ஒரு சட்டத்திட்டம் போட்டுட்டாங்க, ஒரு 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 லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளையில இருந்து கோயில் இயங்காது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யாரும் மெடிடேஷன் பண்ண முடியாது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்ப ஆன்மீகத்தை இயக்குவதே அரசியல் அப்படின்னா அப்ப அந்த அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமா இல்லையா? அரசியல் சாக்கடை. எப்போ சாக்கடை? உனக்கு புரியலன்னா சாக்கடை. அரசியல் வந்து ஒரு மாபெரும் ஆயுதம், ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். எப்போ? அந்த அரசியல் உனக்கு புரியும் போது. ஏன்னால் அரசியல்ல தான் அதிகாரம் இருக்கு, அதிகாரத்துல மக்களுடைய நடத்தை இருக்கு, இந்த மக்கள் ஆட்சி இருக்கு. அதனால ஒவ்வொருவரும் இந்த அரசியல் அறிவை நிச்சயமாக பெற வேண்டும். கேரளாலாம் தலதலையா அடிச்சுக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க தமிழ்நாட்டை. எனக்கு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். விஜய்க்கு ஓட்டு போடுங்க வேணான்னு சொல்ல, விஜயை தலைவனா வச்சுக்கோங்க வேணான்னு சொல்ல, விஜயோட தொண்டனா இருங்க உங்களை நான் வேணான்னு சொல்ல, எதுவுமே நான் வேணான்னு சொல்ல. ஆனா தயவு செஞ்சு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்க. மரத்து மேல ஏறுறது, ஜெனரேட்டர் மேல ஏறுறது, இது இந்த கண்ட்ரோல் இல்லாத ஒரு பீப்புளை முதல்ல கூட்டத்தில் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணா அதுக்கு உண்டான பாதுகாவலர்களை நியமிக்கணும். இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துமே அந்த அளவுக்கு சினிமா மோகம் இல்லாம ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மக்களுக்கு அவ்வளவு சினிமா மோகம் சார்? ஏன்னா 1.5 வயசு குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த விஜய் திருத்திக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா சினிமா மோகம் தலைக்கு ஏறி நிற்கிறது. சினிமான்றது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மியூசிக்கோட இருக்கக்கூடிய விஷுவல் தான் சினிமா. அதை நீங்க இன்னைக்கு யூடியூப்ல பாக்குறீங்கனாலும் அது சினிமா தான். அப்ப என்னன்னா அது ரத்தத்துல ஏறி இருக்கு, அதை அவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது. அதை உருவாக்குனது நம்ம தான். மக்கள் தான் பொறுப்புணர்வோடு இருக்கணும். என்னதான் அரசாங்கம் வந்து பாதுகாப்பிற்கு நின்றாலும், என்னதான் வந்து விஜய் அவர்கள் வர சொன்னாலும், நீங்க ஏங்க முதல்ல குழந்தைய கூட்டு போறீங்க? இப்ப என்ன, இப்ப குழந்தைய இப்படி தூக்கி காட்டுறீங்கன்னா இப்ப என்ன, அவர் என்ன அருளாளர்? அருள் செஞ்சிருவாரு உங்களுக்கு? அவர் பார்க்கும் பார்வையினாலும் உங்களுடைய பாவங்கள் விலகிருமா? அவர் ஏதாவது தபஸ் யோகி? அவர் நல்ல மனிதர், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த நல்ல மனிதர்ன்ற அந்த குவாலிட்டி மட்டும் போதாது நல்ல தலைவனாவதற்கு. அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். இது புரிஞ்சுக்காம ஒரு 30 வயசு பையன் என்னை வந்து இப்படி வந்து பேசுறான்னா நினைக்க கூடாது. விமர்சனம் எங்கிருந்து வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டு முன்னேற முயற்சி செய்யும். நானும் தவறு செய்வேன் வாழ்க்கையில, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த தவறுகளை விமர்சனமாக பிறர் சுட்டி காட்டும் போது தவறுகளை சரி செய்து கொண்டுதான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இதை வந்து ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கும்போது, தமிழ்நாட்டுக்கே அடுத்த லெவல் சிஎம் ஆகணும்ன்ற அந்த மனநிலையில நீங்க இயங்கும் போது, அது கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க 2026ல. இதை நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கல. அப்ப அதுக்கு எவ்வளவு கவனமா இருக்கணும் நீங்க. இறப்பே நடக்காத மாதிரி எப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் பைக்ல வந்தவங்க அங்க எல்லாம் இறப்பு நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இல்லையா? அந்த பிரபஞ்சம் வந்து அலர்ட் எப்பயுமே 2 டைம் பண்ணும், 3 டைம் பண்ணும், கவனிக்கலாம் முடிச்சு விட்டுரும். அதுக்கப்புறமா சரி தவறு செஞ்சுட்டோன்றத தார்மீக அடிப்படையில மனசாட்சி லெவலில் ஒத்துக்கொண்டு அதை இங்க பாருங்க, பேசுறது ஒரு கலை தான், சரிங்களா? உங்களோட வழியை எப்படி வேணாலும் நீங்க வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா நீங்கள் வெளிப்படுத்திய அந்த விதம் தவறு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணும். நிச்சயமா அதை செய்யாதீர்கள் சார். ஆனால் எல்லாருமே இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்டும் மற்றவங்க எல்லாருமே கேள்வி எழுப்புறது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் பண்ணிட்டு போகுது, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஏன்னா அது உள்ள வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும்ன்ற மாதிரி. என்ன பேரழிவு? அப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து விளக்கம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ அதுக்குலாம் போகல. அவர் யாரு கூடயோ சேர்ந்துட்டு போறாரு. நீங்க முதல்ல கொள்கையில கரெக்டா நில்லுங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க. நான் சொல்றது புரியுதா? முதல்ல பிஜேபி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
என் கொள்கை எதிரின்னாரு. அப்புறம் பிஜேபி அவர்கள் கொடுத்த அந்த பாதுகாப்புல தான் ஒய் பிரிவு பாதுகாப்புல வலம் வராரு. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் இப்ப என்கிட்ட இருக்குன்னா ஒரு 500 சிஆர்பிஎஃப் வீரர்களை கூச்சிருவோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில பாதுகாப்புக்கு நான் வந்து மருத்துவமனையில இருந்து உதவி செஞ்சிருப்பேன் அத்தனை பேருக்கு. ஏன்னா 500 சிஆர்பிஎஃப் வீரர்கள் தாண்டி யார் வந்து உங்களை என்ன பண்ண முடியும்? கவனத்துடன் விழிப்புடன் வந்து செயல்பட்டு இருக்க வேண்டும். அது வந்து அவர்கள் வந்து மிக சரியாக செயல்படவில்லை. என்ன கேள்வி கேட்டீங்க இப்போ? விஜய் அவர்கள் வந்து பிஜேபி தான் இயக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, யார் கட்சி தொடங்கினாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசினுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாமல் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, இல்லை ஏதாவது ஒரு உளவுத்துறை சம்பந்தமான ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது, இல்லை பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வந்து தேவைப்படுது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தெரிந்தோ தெரியாமலோ நடக்கக்கூடிய ஒரு தவறுகளுக்கு வந்து பொறுப்பேற்பது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏங்க இந்த இருக்கிறது இந்தியா, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் யார் கூட வேணாலும் சேரட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய தலைமை பொறுப்புக்குண்டான அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அலாதியான ஒரு முரட்டுத்தனமான அந்த அன்பை உணர்ந்து அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல முறையில் வந்து நல்ல ஒரு சொற்களை பயன்படுத்தி சும்மா அறிக்கை மட்டுமே கொடுக்காம பேசணும், அடிக்கடி பேசணும். பேச 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 தான் மக்களினுடைய மனநிலை மாறும். சினிமா மோகம் ஒவ்வொருவருக்கும் ஏறி இருக்கிறது. ஓட்டு போடுவான், எனக்கு 100% தெரியும். சினிமா மோகம் ஊறி போனவன் கண்ணை மூடிட்டு வந்து ஓட்டு போடுவான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவன் எதிர்காலத்தை நீங்கள் அழிக்கிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். யாரு கூட வேணாலும் இணைங்க, நீங்க தப்பிச்சு போங்க. இல்லாட்டினா நான் என்ன சொல்றேன், தைரியமா ஒரு முறை சிறைக்கு கூட போயிட்டு வாங்க. சிறைக்கு செல்ல உள்ள போகும்போது நடிகரா போவீங்க, நீங்க வெளியே வரும்போது தலைவனா வெளியில வருவீங்க. அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சிறை செல்லவில்லை, எமர்ஜென்சியை பார்த்தவர் அவரு. அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா பேசிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா ஐயா அவர்கள் வந்து சிறை செல்லவில்லையா? இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா சீமான் ஐயா அவர்கள் வந்து சிறை செல்லவில்லையா? இல்லாட்டினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு செல்லவில்லையா? கருணாநிதி அவர்கள் சிறைக்கு செல்லவில்லையா? ஏன் கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? கேஸ் விழுகட்டும்னு நினைங்க, பார்த்துக்கலாங்க, டிஃபெண்ட் பண்ணிக்கலாங்க. என்னங்க இவ்வளவு பெரிய லாயர் டீம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிது. உடனே உண்மை கண்டறியும் குழு அனுப்பிச்சு உடனே இவ்வளவு தூரம் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அதை தாண்டி உங்களை யாரு என்னங்க பண்ணிடுவா? தைரியம் இல்லை. நல்லா புரிஞ்சு, அரசியல்னா என்னன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலைகளே இல்லை என்றாலும் சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி, சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி, மனநிலையை மாற்றி, அந்த ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி உங்களோட ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீ அதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருக்க முடியாது. ரொம்ப இன்டெலிஜென்ட் லெவல்ல வேலை பார்ப்பாங்க. அதுதான் அரசியல் ராஜதந்திரம். அதை தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா விளையாட்டுக்கு வரக்கூடாது. சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டுச்சுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, ஏன் அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவங்களாகட்டும், மற்றபடி அந்த நிறைய விஷயங்களுக்கு இறந்து போகணும், இந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த சம்பவத்துக்கு, கரூர் சம்பவத்துக்கு மட்டும் ஏன் எல்லாருமே வராங்க, சிஎம் வராங்க, ஏன் அன்பில் மகேஷ்? ஏங்க நான் என்ன சொல்றேன், இப்ப கவர்மெண்ட் இப்ப சாராயம் விற்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அந்த தவறு அப்படி எடுத்தோம்னா இப்ப கவர்மெண்ட் பண்ற தவறுகளை ஏகப்பட்ட விஷயம் நம்ம 50 வருஷத்துக்கு பேசணும், சரிங்களா? தப்பு பண்ணது தானே அப்புறம் இவ்வளவு தூரம் வந்து. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கள்ளச்சாராயத்துல குடிச்சு இறந்தவனுடைய உடலும் தன் தலைவனை பார்க்க வந்து உயிரிழந்த குழந்தைங்களோட உயிரும் ஒன்னா? ஒரு மனநிலை தானுங்க. குடிச்சு செத்துருக்கான், நான் எதுக்கு போகணும்? வித்தது நீதானேன்னு கேள்வி கேட்கலாம் ஒரு பக்கம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இதே நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னா மக்கள் நீங்க ஏன் ஓட்டு போறீங்க அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு? இது எப்படின்னா, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, உன்னால அவன் கேட்டான், அவனால இவன் கேட்டான், எல்லாராலையும் எல்லாரும் கேட்டான். அதுதான் இப்ப இது எதை நோக்கி போகுது? ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கும். அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அவசியம் என்று நான் வந்து கருதுகிறேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த விமர்சனம் தானங்க அவனை செதுக்குது. உளிப்படாத எந்த கல் சிலையாகும் நீங்க சொல்லுங்க? அழுத்தத்திற்கு உட்படாத எந்த திராட்சை வந்து திராட்சை ரசமாகும் நீங்க சொல்லுங்க? பட்டை தீட்டப்படாத ஏதாவது வைரமாகுமா நீங்க சொல்லுங்க? என்ன ஒரு பொருளினுடைய அழிவுல தானே இன்னொன்றின் தொடக்கம் இருக்கிறது. முதல்ல இப்ப ஸ்பிரிச்சுவலா பேசுற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எப்ப தன்னை அழிச்சுக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு 100% வந்துட்டாரோ அவர் அழிக்க முடியாது யாரும் நினைச்சாலும். அவர் எப்ப தன்னை அழிச்சுக்கணுன்ற மனநிலை இல்லாம தன்னை பாதுகாத்துக்கணுன்ற அது அவருக்கு தெரியணும். அந்த மனநிலையில அவர் செயல்படுறாரோ அது அவரை அழிச்சிரும். அது அவருக்கு தெரியாது. ஏன்னா ஆப்போசிட்ல விளையாடுறவங்க உங்களுக்கு வெளியே வந்து அதர்மத்தில் இருப்பது போல தெரிந்தாலும் அவர்களுக்கும் தர்மம் சொல்வதற்காக ரொம்ப தெரிந்தவர்கள் உடன் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னா இல்லாத வச்சு பண்ண முடியாது. உங்க ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தா உங்களுக்கு சூழ்ச்சி பண்ண முடியும். அப்போ உங்க ஆக்டிவிட்டிஸ்லயும் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணும்போது சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தி வைக்கிறாங்கன்னா நீங்க தான் அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும். அலர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் பல டைம், உயிரிழப்புகள் ஏற்பட இந்த டைம் வாய்ப்பு இருக்குன்னு. இல்லைன்னு சொல்ல முடியுமா?
500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க, நிறுத்தல. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேசிட்டு இருக்க கள்ள தூக்கி வீசுறான். நிறுத்துறா, டே நிறுத்து, பேசாத, செத்துட்டான் ஒருத்தன்றான், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை கவனிக்கல. அங்க என்ன கமாண்டிங் பவர் இல்லைங்க. குரல் வளம்ன்றது வேற. கமாண்ட் பண்ணணும், ஸ்பாட்ல கமாண்ட் பண்ணணும். அது ஒரு டைரக்டர் இப்போ ராஜமௌலி அவர்கள் நீங்க அந்த இதுனா பாருங்க, ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் கூடிடுவாங்க. டக்குன்னு அந்த ஈவெண்ட்ல கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, நீங்க வா, நீங்க அங்க போ, நீங்க எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்க, இங்க போ, இவர் யாரு நீங்க சொல்ற, எல்லாத்தையும் ஃபீல்டு கிளியர், அதை அவுட் பண்ணி இதை இவர் சினிமால இருந்திருக்காரு, பண்ணிருக்கலாம் இல்ல. அதெல்லாம் அது எப்படி இருந்தா தானங்க வரும், உள்ள இருந்தா தானங்க வரும். ஒருத்தன் அந்த இடத்த விட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணி ஓடுன்னு சொல்லும் போது ஒருத்தனுக்கு ஈகோ இடிக்கணும். ஓடுனா அசிங்கமாயிருமே, நம்ம ஒரு கட்சியோட தலைவனாச்சே, செத்தாலும் பரவாயில்ல நின்றுக்கணும். ஈகோ கிளாஷ் ஆயிருக்கணும். ஈகோ கிளாஷ் ஆகல. எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் தனித்துவமாக தனித்திரு என்று வள்ளலார் சொல்வது போல 1 கோடி பேர் சுத்தி இருந்தாலும் தனித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். சார் அற்புதமா பல கேள்விகள் எழுப்புனீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளையபாரத மேல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். குருகடாட்சம், மகிழ்ச்சி. எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். இனிமேலாவது தாவேக்காவும் சரி, அதை சார்ந்தவரும் சரி, மிகுந்த பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டுகிறேன். இனிமேல் இது போன்ற துயர சம்பவங்கள் இனிமேல் எந்த ஒரு இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடந்து விடக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் இங்க இறைவனை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது, முக்தியை நாடுவதற்காக வந்திருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான உயிர்கள் பாதியிலேயே நமது கவனக்குறைவினால போகும்போது அதனுடைய ஆன்மாக்கள் நிம்மதி பெறாது. அதனால தயவு செய்து பரம்பொருள் யோகிகளும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சரி, மற்ற எந்த நீங்க யோக மார்க்கத்தில் இருந்தீங்கனாலும் சரி, தயவு செய்து இறந்த உயிர்கள் நல்ல நிலையை ஆன்ம நிலையை பெற வேண்டும். அவர்கள் அமைதி நிலையை பெற வேண்டும். நமது பரம்பொருள் யோகிகள் இனிமேல் பரம்பொருள் யோக மெடிடேஷன்ல பயிற்சி முடிஞ்ச உடனே புருவ மத்தியத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. இனிமேல் இது போன்ற துயர சம்பவங்கள் இனிமேல் தமிழக மக்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி எங்கேயுமே ஏற்பட்டு விடக்கூடாது. இனிமேலாவது இந்த எதிர்காலம், இந்த தமிழகம் எதிர்காலத்தில் தர்மத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.